வணக்கம். தற்போது நம்ம நாட்டின் நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டுருக்கு. தாவேகா ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, தாய்மாமன் சீரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், பெண்களின் ஊக்கத்தொகை 2500, குடும்பத்தில் ஒருவராவது பட்டதாரி ஆக வேண்டும் என்பது ஒரு கட்டளை. இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள், சலுகைகள் நிறைய கொண்டு வந்தாங்க. மக்களும் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி தாவேக்கா ஆட்சிக்கு வர வச்சதுங்க. அதுக்கு மக்களுக்கு பெரிய சல்யூட்டு. ஏன்னா நிறைய முயற்சி பண்ணி நிறைய வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் மாற்றங்கள் பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஒரு கணிப்பு, நம்பிக்கை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளம் இருக்கிறாங்க. விஜய்யோடைய கொண்டாட்டம், அதாவது அவர் வெற்றி பெற்றதை கொண்டாட அவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல, என்ன பண்ணுறோம்னே தெரியல. ரோட்டில் துள்ள துடிக்க ஆட்ட வெட்டுறது, பெண் காவலர் மீது வண்டியை விட்டு ஏற்றுறது, இப்படி நிறைய அட்ராசிட்டி, பட்டாசு கொளுத்துற சொல்லிட்டு ஊரை கொளுத்துறது, இப்படி நிறைய அட்ராசிட்டி போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம யூடியூப், இன்ஸ்டால், இதெல்லாம் நியூஸ்லலாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய மக்கள் வீடியோஸ் போடும்போது அப்படியே நெகிழ்ச்சியாக போடுறீங்க. தாவேக்காவால் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி போடுறீங்க. ஏமா 10 வயது குழந்தையிலிருந்து 40 வயசு பெண்கள் வரைக்குமே பாலியல் செக்ஸு. தாவேக்கா செயலாளர் அவர் இவருன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவில் இருக்கிற அந்த பின்னணியில் தான் அந்த செய்தி எல்லாமே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. இது எல்லாம் மக்கள் பார்க்கலனாலும் இப்போ உங்கள் தாவேக்கா தலைவர் கூட்டணி யாரோட அமைக்கிறாருன்னு தெரியுதா? காங்கிரஸால் தமிழர்கள் பட்ட அந்த துன்பத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே மறந்துட்டீங்களா? பச்சிலம் குழந்தைகளை புதைச்சாங்களே மறந்துட்டீங்களா? தமிழர்கள்னாலே அவருக்கு அலர்ஜி அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் போச்சு. இப்போ அவரோட தான் உங்கள் தாவேக்கா தலைவர் கூட்டணி வச்சுருக்கிறாரு. அடுத்து அப்படியே எங்கே ஈழத்தமிழர்கள் அழிஞ்ச அந்த காலம் வேறு. ஏன்னா 2026 புது மாற்றத்தை கொண்டு வந்த மக்களுக்கு நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன். 2027, 2028 இப்படி வரும் காலங்களில் அடுத்த பேரழிவை சந்திக்க காத்திருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். நம்ம நாட்டுக்குள்ளே எல்லாம் இப்போ